சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அருகே உள்ள அரசங்கழனி வேடந்தாங்கல் நகர் பகுதி முழுவதுமாக 2 நாட்களாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். விவரம் என்ன? தற்போது எது போன்ற பாதிப்பு அந்த பகுதி மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க? சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசங்கழனி வேடந்தாங்கல் நகர் பகுதியில் கழுத்தளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளிவர முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவையான குடிநீர், பால் பாக்கெட், பிரெட், உணவு உள்ளிட்ட எந்த ஒரு பொருளும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மாறாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் படகு, ரப்பர் படகு, மரப்படகு தயார் செய்து அவர்களை பாதுகாப்பாக மீட்டு தங்கும் முகாம் மற்றும் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப சொந்த உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வடிவதற்கு சுமார் 1 வாரத்திற்கு மேலாகும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கடந்த 2-3 நாட்களாகவே இந்த மழை தத்தளித்து வந்தனர். இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் இந்த சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் வெறும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் இந்த மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு உணவு பொட்டலங்கள் போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. 7 மணியில் வாக்கில் அந்த பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கான அறிகுறி ஏதாவது தென்படுதா? தற்போது உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுவதற்கான பணிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுதா வினோத்? அந்த பகுதியில் அரசு சார்ந்த யாரும் மீட்பு பணியில் ஈடுபடவில்லை. மாறாக அந்த செங்கல்பட்டு மாவட்டம் அந்த செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அந்த பகுதியில் முகாமிட்டு மீட்பு பணியில் ஈடுபடவில்லை. தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் மட்டுமே அந்த பகுதிக்கு இந்த மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களையும் அங்கு வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் எப்பொழுது மழை பெய்தாலும் அந்த பகுதியில் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கும். அந்த அளவிற்கு அதிக அளவு மழைநீர் அங்கு தேங்கும். எதற்காக அந்த மழைநீர் தேங்குகிறது என்றால் இந்த ஒட்டியம்பாக்கம் பெரியேறி நிரம்பி அதிலிருந்து வெளியேறிய உபரி நீர் அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் சூழ்ந்து மட்டுமல்ல அருகில் உள்ள செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு, பெரும்பாக்கம் 8 அடுக்கு குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் கழுத்தளவுக்கு தண்ணீர் நிறைந்து அங்கிருந்து மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறி வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் நேற்று இரவு கூட 10 மணி வரைக்கும் உணவு கிடைக்கவில்லை செம்மஞ்சேரி பகுதியில் என்று ஒரு குற்றச்சாட்டையும் பகுதி மக்கள் முன்வைத்தனர். தொடர்ந்து இரவு கூட பார்க்காமல் அங்கிருந்து நீண்ட தொலைவுக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்ணீரில் நடந்து வந்து புயமாசாலைக்கு வந்து அங்கிருந்து உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இங்கே ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு, பெரும்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பாதிக்கப்படும். அதே போல் இந்த புயலின் காரணமாகவும் அதிக அளவு கனமழை பெய்ததால் இந்த பகுதி முழுமையாக இந்த சோலைநல்லூரில் இந்த ஓயமாசாலையில் உள்ள பல்வேறு தனியார் கல்லூரிகளில் வசித்து வந்த தங்குமிடத்தில் தங்கி வந்த மாணவர்கள் நேற்று அவர்கள் அனைவரும் இங்கிருந்து பாதுகாப்பான இடத்தில் சொந்த ஊருக்கு சென்றனர். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய தங்குமிடங்களில் கழுத்தளவு தண்ணீர் நிறைந்ததால் இந்த பகுதியில் உள்ள பல்வேறு மக்களும் வெளியேறியுள்ளனர். இந்த பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்.